நம்ம எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற எல்லா கட்சிகளுக்கும் நம்முடைய தலைவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கடிதத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த 45 கட்சிகளுக்கும் எழுத போறோம். எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்திப்பாங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் 45 கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு, அல்லது ஐயம் இருக்கு, அச்சப்பாடு இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை எங்களுடைய தலைவர்கள் 45 கட்சிகளை யாரு முதலமைச்சர் அழைச்சாங்களோ எல்லாருக்கும் போய் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாளை மறுநாள் 45 கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுத போறோம். தனித்தனியாக ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் போவாங்க, குழுவாக போய் பண்றோம். சின்ன கட்சி பெரிய கட்சி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம். இதை அந்த கட்சிகளுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா டிவி மீடியால பேசுறது வேறங்க, ரூம்குள்ள பேசுறது வேற, அந்யோன்யமாக சகோதர சகோதரியாக பேசுவது வேற. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்ணன் பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், தமிழிசைக்கு அண்ணன் ஹெச் ராஜா மூத்த தலைவர், அவங்களே நேரடியாக போக போறாங்க. 45 கட்சி தலைவர்களையும் சந்திப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் அவங்க இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க, நாங்க தீர்க்கிறோம். அது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்று நம்முடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் ஒரு கட்சிக்கு நாங்கள் கடிதம் எழுதுறோம். அவர் எங்களுக்கு நேரடி கொள்கை ரீதியாக திராவிட கழகமாக இருந்தாலும் நாங்கள் சென்ற திராவிட கழகத்தை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறோம். கூட்டணி பாஜகவோடு இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. கடந்த காலங்களில் 2 நாட்களுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாரு. ஒருவேளை மறைமுகமான ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை ஏதோ தொடங்கி இருக்கா? பாஜக என்ன சொல்லுது? அதிமுகவோட கூட்டணி போக விருப்பமா? மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல. நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா கிளாரிஃபை பண்ணாங்கன்னா. எங்களை பொறுத்தவரை அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டுக்களை சிந்தாம செதறாம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதறாம ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கட்சி அடிப்படை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதிலே வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கையெழுத்து இயக்கம் எல்லாமே நேரமும் காலமும் வரும்பொழுது பேசுவாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், இதில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பாங்க, எந்தெந்த கட்சிகள் அங்கம் வகிப்போம், அதற்கான நேரம் வரும்போது இதை பத்தி நம்ம பேசுவாங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.